ஜமீன்தார் மாதிரி வராப்ல இவருக்கு. இவன் யாரு மொத்த வேலை கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி வர்றேன். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நான் அடி வாங்கினது உனக்கு வந்து பொங்க வச்ச மாதிரி இருக்குமே. ஐயா நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். சொல்லுப்பா. எங்க வீட்டுல ஒரு கிழவிக்கு 16 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. கிழவிக்கா இன்னும் கர்ப்ப பையை மூடல. ஏய் இவன் தூக்க வச்சு வந்திருக்கான். அவனை அடிச்சு வரல பிரைத்தனி பையன். ஏயா ஏதாவது கேள்வி கேட்டா தூக்க வச்சுல கேள்வி கேட்டா சொல்லு. அதுக்கு அடிக்கிறேன் பெரிய கோடா ஆகிட்ட பெரிய கோடா ஆகிட்டோம். அதுக்கு அடு சொல்லு. ஏய் என்ன பண்ணுது கலை வாணி தெரிக்குதுடா மயிருமைய. சி இதுல நடிச்சு நான் காசவன் சொல்லணும். கிளவி சொல்லுவேன் அந்த கோடாங்கி சொல்லுவேன் சொல்லுவேன்டா. என் கோடாங்கி பத்தி என்ன ஏழை பண்ணி வச்சா இல்ல ஒண்ணும் தெரியாது நினைச்சா. நீ சொல்லுங்க கூட நீ சொல்லுங்க. கல்யாணம் நான் தான் இப்ப இடம் தெரியாம உலட்டி விடுறேன். உனக்கு தான் ஒண்ணும் தெரியாது அதாச்சும் உலட்டி விடுறேன். ஆமா இல்லாட தகத்து நக்கிடுவ மயிறு. சொல்லு கருப்பை போய் பார்த்தா சொல்லு. சொல்லுங்கப்ப. முந்துன மாடு முந்தின மாடுனா என்ன முந்தின மாடுங்க? கிழவிய பத்தி கேட்கிற அவன் மாடை பத்தி சொல்லுவான். தெரியல. இதுதான்டா கோடாங்கி உனக்கு முன்ன பின்ன குறி. அடிக்கிறான்டா. முந்துன மாடு சரி முந்தின மாடு முன்னுக்கு போயிடும். முத மாட்டு கண்டு மாட்ட கண்டு என்ன விற்கணுமா? வந்தது விவகாரம் வழக்குரை சேர்ந்தப்பா. அது ஓஹோ மாட்டுனால வந்தாச்சா விவரம். நீங்க ஒன்னா பறக்கணும். என்ன நம்ம ஒரு குடி கட்டுறதுக்கு ஒன்னா பிறக்கணுமா? கலரிக்கு ஒரு சாமி கும்பிடணும். சரி ஓம் பொண்டாட்டிய இவன் என் முன்னாடியா கிரு புரு லரு கத்திந்து வீட்டுனாடி வந்தா விளக்குமாறு துஞ்சுவோம். இவங்களுக்குள்ளே சண்டை வருதா? விளக்கமாறு பிஞ்சா வேற விளக்கமாறு வாங்கிடுவோம் கார்த்திக்கு. நம்மளுக்குள்ள ஒற்றுமையா போயிருவா. நீ பகல்ல நடந்த நடவாத இல்ல பகல்லையா நான் நைட்லயா? பயலுக்கு கஞ்சி கொண்டு போகும். யாரு வயலுக்கு? அந்த பிள்ளை போகும் போது அண்ணன் முனி பின்தொடர்ந்தா. ஆமா அப்புறம் போவேல அண்ணன் போவேல அத்தாச்சி போவேல பின்னால போவேல. அண்ணன் முனி அத்தாச்சி என்னடா இவங்களுக்கு 2 பேருக்கும் இசு வந்து வெட்டுது போல. எந்த ஊர்லயாவது சாமி இப்படி வருமாடா? காட்டுக்கோழி நரம்புல சிக்கிற மாதிரி. சாமி வந்துருச்சியா? மருதம்